Hey everyone, welcome to 10th Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் தான் வந்து போடுவாங்க. அப்போ தான் பார்க்குறக்கு நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பட் நான் இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஜரியில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைனில் போட்டுட்ருக்கேன். ஓகே, நீங்கள் வேர்ட்டிக்கல் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சைடில் அந்த செயின் ஸ்டிச்சோட மிட்டில் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போது நான் இந்த பக்கம் காட்டுற பாருங்கள். ஓகே, லாங் ஸ்டிச் போட்டு லாக் போட்டோமா, அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள், சைடில் மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழே, ஓகே, கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகே, லாக் ஸ்டிச் அண்ட் அப்படியே நம்ம வந்து சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச்சுங்கிறது என்னது, பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போடுறது லாக் ஸ்டிச். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ லாக்குன்னு நான் சொல்கிறது வந்து ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே நம்ம வந்து லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறோம்ல, அதுக்கு பிறகு தான் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் ப்ளவுஸோட பார்டர்ஸில் இல்லை வேற எங்கே இந்த லீஃபோட ஐ மீன் லீஃபோட தண்டு தான் வந்து ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஸ்டிச்சு தான் இது. ஸோ நீங்கள் லீஃபெல்லாம் போடும்போது அதுக்கு சைடெலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா, இதுக்கு இப்போது நம்ம ஒரு சைடில் போடுறோமா, இதையே வந்து நீங்கள் ரைட் சைடில் போடுறதே லெஃப்ட் சைடும் போட்டிங்கன்னா அது ஒரு லீஃப் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நம்ம எப்படி ஒரு டிசைனை வந்து நம்ம போடுறோம் அப்படின்றது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து. எப்பயுமே ஒரு டிசைனை நீங்கள் போடும்போது காப்பி பண்ணாதீங்க, அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஒரு டிசைன் தான் ஒரு ப்ளவுஸில் நீங்கள் போட போகிறீங்க, கஸ்டமருங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒரு இதில் போடுங்க, டிசைனில் போடுங்கன்னு. அதை வந்து நீங்கள் வந்து இன்னொரு டிசைன்லேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் ஒரு புது டிசைன் க்ரியேட் பண்ணுமே தவிர அதையே வந்து காப்பி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா சில்க் த்ரெட்டில் போடுறேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எப்பயுமே ஒரு பேக் ஸ்டிச், அதாவது அது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே இழுத்து அதோட சைடில் லாக் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மறுபடியும் பாருங்கள், ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்புறம் அப்படியே சைடில் எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்குறதுக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வரும். அண்ட் இதோட ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க, ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச். ஓகேவா, ஓகே, இதை வந்து ஒரு இமேஜில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதோட பார்டர் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா டார்க் பண்ணி வச்சுட்டு அந்த பார்டரில் மட்டும், ஓகே, இமேஜுக்குள்ளே கிடையாது, அந்த இமேஜோட பார்டரை சுற்றி இந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டு பழகுங்க. ஓகேவா, எப்பயுமே நான் சொல்கிறது தான், பழக தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு பழகும். நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்டிச்சு நீங்கள் போடும்போது என்னாகும், ஈஸியாக போட வரும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இந்த ஸ்டிச்சு இங்கே தானே லாக் போட்டோம், அங்கே தானே லாக் போட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இதுவே வந்து நீங்கள் நிறைய டைம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. ஸோ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சும் அப்படி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸை எடுத்து, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் எப்படி உங்களுக்கு அந்த இமேஜை கிளாத்தில் ட்ரா பண்ணுறது அப்படின்றத நான் போட்டுறேன்.
ஓகேவா? ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து எப்படி நம்ம கிளாத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.